ஆண்டு ஆண்டு மன்மோகன் சிங் ஒரு பொருளாதார மேதை, ஒரு மேதை வச்சுக்க மேதை. அதுக்கு இணையான மேதை யாரு? நம்ம ஐயா சிதம்பரம். நம்ம ஐயா 5 ஆண்டு சீக்கியம் கொடுத்துட்டீல்ல, பிரதமர் ஒரு 5 ஆண்டு பஞ்சாப்காரர் சீக்கியருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டீல. ஒரே ஒரு முறை என் தாத்தை காமராஜ் கிடைக்காத வாய்ப்பு. ஒரு முறை மன்மோகன் சிங்குக்கு இணையான பொருளாதார அறிவு பெற்ற ஆற்றல் பெற்ற ஒரு தலைவர் தானே சிதம்பரம், ஒரு தமிழன். ஏன் அவருக்கு ஒரு 5 ஆண்டு கொடுத்தா என்ன? கொடுத்திருக்க வேண்டுமா வேண்டாமா? அது மட்டும் கொடுத்திருக்க. அவர் நமக்கு நல்லது செய்யறாரு, செய்யல. ஒரு மனநிலை, ஒரு தமிழன் முதன்மை அமைச்சராக இந்த நாட்டை ஆண்டான் என்கிற நிறைவாத வந்திருக்கும். ஏன் கொடுக்கல? ஏன்னா நீ மானங்கட்டு, ரோசங்கட்டு, சூடு கட்டு, சோழனை கட்டு, திருப்பி கைக்கு போட்டாவாரு ஓட்டு. அதுக்குதான் எப்படி இத காங்கிரஸ் கட்சிக்காரன் கூட கேட்க மாட்டான். நான் ஏன் கேட்கிறேன்? எனக்கு மானம், மரியாதை, சூடு, சோழனை, எல்லாரும் நான் கூழோ கஞ்சியோ உப்பு போட்டு சாப்பிடுறேன், உப்பு போட்டு சாப்பிடுறேன். இப்ப பாரு இன்னைக்கு வேடிக்கை பாரு. அகில இந்திய காங்கிரஸ் கட்சி எதிர்கால வாரிசு, வருங்கால பிரதமர் யாருக்கு கை சென்று ஓட்டுக்கிட்டீங்க? தமிழ்நாட்டுக்குள்ள காங்கிரஸ் கட்சி வெற்றிக்கு கர்நாடகால போய் தமிழ்நாட்டு திமுக கட்சி தலைவர் இல்லை உடன் பிறந்தவனே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் போய் ஓட்டுக்கிறாங்க. எங்க மாலையில செருப்பு மாலையில மரியாதை இருக்கும்ல. டெட் பாடி பாடையை கட்டி தூக்கிட்டு போயிட்டு செருப்பு மாலையை போட்டு ஆடிட்டு போறான். பணமா உனக்கு தெரியுமாடா? உடன் பிறந்தவனே பெற்ற தாய் தந்தையர் தமிழ்நாட்டுல ஒரே ஒரு மகன் தான் கொண்டவர்கள். யாரை அவமதிக்கிறாங்க கேட்டேன். அந்த திமுக கட்சிக்காரன் கேட்கல, இந்த காங்கிரஸ் கட்சிக்காரன். ஏன் நான் கேட்கிறேன்? அதேதான் சூடு, சொரணை, மானம், மரியாதை, சோறுல உப்பு. புரியுதா? ஏன் எனக்கு இருக்கு? ஏன்னா நான் எப்பவும் வாட்டர் குடிக்கிறது இல்ல, தண்ணி தான் குடிப்பேன். நான் எப்பவும் ரைஸ் சாப்பிடுறது இல்ல, சோறு தான் சாப்பிடுவேன். அதுல உப்பு போட்டு, அது என்ன உப்பு? கல் உப்பு கேவலம். அப்போ பேரறிஞர் அண்ணா போட்டியிடும் போது இந்த காங்கிரஸ்காரர் என்னைய தோற்கடிக்க முடியாது இந்த அண்ணா துறையை என்று எண்ணி ஓட்டுக்கு ஏன் காசு கொடுப்பாரே? அந்த காசை கொடுக்கிற போது 7 மலை தாண்டி 7 கடலை தாண்டி அங்கிருக்கிற வெங்கடாசலபதியை எதற்கு துணை கலைத்து வருவானே? என்னை தோற்கடிக்க வெங்கடாசலபதி எதற்கு வருவானே? அந்த வெங்கடாசலபதி படத்து மேலே 2 ரூபாய் காசை வச்சு அதன் மேலே அடிச்சு எதற்காக சத்தியம் வாங்குவானே? அண்ணாதுரை பேரு அண்ணா திமுகவை தொடங்கியவரையே தோற்கடிக்க காசு கொடுத்தா யோசிக்க போய் தெரியுமா? காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் கூட கூட்டிக்கிட்டு அன்னைக்கு ஓட்டுக்கு 2 ரூபா, இன்னைக்கு 2000 ரூபாய். யாரு? 2 பேரும் சேர்ந்து. சீச்சி, கருமம். பரிதம். இதுல ஒண்ணுமே செய்யல. நம்ம பாட்டு 200 ஆண்டுக்கு முன்னாடி மருதுவண்டி வேல்ஸ், நமக்கு தான் வரலாறு இல்லையே, அவன் சில குறிப்பை எழுதி வச்சிருக்கான். வேல்ஸ் துறை அதுல சொல்றான், பெரிய மருது எனக்கு ஆரஞ்சு பழத்தை பரிசா கொடுத்தாப்புல. நான் சாப்பிட்டு பார்த்தேன், அது வரைக்கும் நான் உலகத்துல அவ்வளவு சுவையான ஆரஞ்சை சாப்பிட்டது இல்லை. அவன் குறிப்பில இருந்தா நமக்கு தெரியுது, நமக்கு ஒண்ணும் இல்லை. இப்ப படிச்சு பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, 200 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தின் சுவையான ஆரஞ்சை என் பாட்டை ஏற்றுமதி செஞ்சிருக்காப்புல. இப்ப இன்னைக்கு என் வீட்டை சுத்தி வேலைக்கிறவங்களும் யூகலிப்டஸ் மாதிரி இருக்கு. யாரு? நம்மளேதான். இவங்களுக்கு தெரியாத சோலையா இருக்கு, மா வருது, பலா வருது, வாழை வருது, தென்னை வருது, கரும்பு வருது. சோலையா இருக்கிற நிலத்துல எதுக்கு சீமக்கருவலி? யூகலிப்டஸ் எதுக்கு? பலாயிரக்கணக்கில் யூகலிப்டஸ் எதுக்கு? தாள் செய்யறதுக்கு யூகலிப்டஸ் இந்த மரம். அதான் கரும்பு சக்கையில இருந்து செய்யலாமே. நான் தான் சொல்றேனே, கரும்புல இருந்து செய்யலாம். இந்த பிளாஸ்டிக்க
கருத்து என்ன? காங்கிரஸ்கார கருத்து, இந்த திமுக காரங்க கருத்து. அணுகுண்டு போட்டு பூமி அழிக்க வேண்டியது இல்லையா? பிளாஸ்டிக் பாலித்தீன் போதுமா? அதை பிளான் பண்ண முடியல. கச்சத்தீவை திருப்பி எடுக்க முடியல. காவிரியில தண்ணி நமக்கு உரிமை இருக்கா இல்லையா சொல்ற? ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே வரி, ஒரே சிறந்து சொறி, இதெல்லாம் சரி. ஒரே ஒரே கல்விக் கொள்கை, ஒரே தேர்தல், எல்லாம் வரும். ஆனா தண்ணி மட்டும் வர மாட்டேங்குது. ஏன்? கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ்காரன், இவங்க கட்சிக்காரன் ஒரு சொட்டு தண்ணீர் தமிழருக்கு தர முடியாது. இங்க இருக்கிற காங்கிரஸ்கார பெருமக்களுடைய கருத்து என்ன? ஒரு சொட்டு தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு தர முடியாது என்று உங்கள் கட்சி, அந்த கர்நாடக கட்சி முதலமைச்சர், துணை முதலமைச்சர் சொல்லுகிறார்களே, உங்களின் கருத்து என்ன? அது வேற கட்சி, இது வேற கட்சியா? ஒரே கட்சி. சொல்லு பாபு, சொல்லு. நான் தமிழர் நிலத்தை தமிழர் ஆனதுன்னு சொல்லும் போது பாசிசம், ஐயோ இவங்க பிரிவினைவாதம், இவங்க. இப்போ கர்நாடகா யார் ஆளுறது? காங்கிரஸ். யாரு முதலமைச்சர்? சீதாராமையா. அந்த சீதாராமையாவுக்கு இணையான தலைவர் நாட்டுல இருக்காங்களா இல்லையா? நம்ம மாநிலத்துல இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. நம்ம ஐயா சிதம்பரத்தை வச்சுக்கிறோம், நம்ம ஐயா தங்கப்பால் வச்சுக்கிறோம், இல்ல எங்க மாமா திருநாகரசு வச்சுக்கிறோம். மூத்த தலைவர்கள். ஒரே கட்சி தானே காங்கிரஸ்? ஒரே கட்சி தானே? சரி, ஒரே தலைவர் தானே மல்லிகார்ஜுன கார்கே. இப்போ நம்ம என்ன கேட்போம்? அருமைச்சோர் ராகுல் காந்தி கிட்ட, அம்மா சோனியா காந்தி கிட்ட ஒரே கட்சி தானே? சீதாராமையை எடுத்துட்டு எங்க ஐயா சிதம்பரத்தை கர்நாடகால முதலமைச்சர் ஆக்கி காட்டா, நான் இந்த கருத்தை வாங்கிக்கிறேன். எப்படி எப்படி? இப்ப கம்யூனிஸ்ட் கேரளாவை ஆண்டுச்சுல, இப்பதானே தேர்தல் வந்திருக்கு. இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில தமிழ்நாட்டு கம்யூனிஸ்ட் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. மிக மூத்த தலைவர் இருக்காங்கல்ல. ஒரே கட்சி தலைவர் தானே. கேரளாவை தமிழ்நாட்டுல கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் யாராவது முதலமைச்சராக சொல்லு, நின்று வென்று கட்ட சொல்லு, கட்ட சொல்லு. இல்ல அருமைச்சர் ராகுல் காந்திய நாட்டின் பிரதமராக கூட வாய்ப்பு இருக்கு. ஆனால் வேற ஏதாவது கேரளாவில் எம்பியா நீ இல்ல, உன்னை ஜெயிக்க வச்சான்ல, கேரளாவுக்கு முதலமைச்சர் வேட்பாளராக நின்று வென்று காட்டு பார்ப்போம். இப்ப தெரியுதா நான் பேசுற அரசியல் எவ்வளவு அவசியம்னு? தெரியுதா? புரியுதா? புரியுதா? புரியலையா? புரியுது, புரியுது. உன் நிலத்தை நீ ஆள்வது என்பது உன்னுடைய உரிமை. உன் நிலத்தை அடுத்தவன் ஆண்டு நீ வாழ்வது என்பது நீ அடிமை. விளங்கிருச்சா? விளங்கிருச்சுன்னா நீ வென்றுவ. இங்க இந்த இலவசம் கொடுத்து மக்களை ஏமாத்துறத எப்படி இவங்க எல்லாம் ஏத்துக்கிறாங்க? எப்படி சகித்துக்கிறாங்க? இந்த நாட்டின் மிக உயர்ந்த நீதி. சரி, 10 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு கடன் இருக்கு. இந்த கடன் எதற்காக வாங்கப்பட்டது? யார் அரசு? கடனை வாங்கி வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன் ஸ்டாண்டர்டை இம்ப்ரூவ் பண்ணி என் பிள்ளைகளுக்கு கட்டணம் இல்லாத கல்வியை கொடுத்தேன். அப்படி காங்கிரஸ் தலைமை இங்க போட்டியிடுகிற ஐயா யாரு? மாங்குடி மைனரா? இல்ல மாங்குடி நம்ம ஐயா சொல்லுவாரா? கடந்த 5 ஆண்டுகள்ல சட்டமன்ற உறுப்பினரா இருந்து இந்த காரைக்குடி தொகுதிக்காக வாய் திறந்து பதிவு செய்த கருத்து தான். இப்படி சொல்லும் போது கைக்கு சுத்தமா ஓட்டு இல்லைங்கிற மாதிரியே எனக்கு தெரியும். இப்படி நீ சொல்லும்போது எங்க அப்பா நம்மாழ்வார் தனியா பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, மகனை, உலகத்தில் இருக்கிற நச்சு திட்டர்களை அந்த திட்டத்துக்கெல்லாம் வேர் தேடி போனீங்கன்னா அது அமெரிக்காக்காரங்க கையெழுத்தா இருக்கும். இந்தியாவுல இருக்கிற நாசகார மோசகார திட்டங்களுக்கு எல்லாம் வேர் தேடி போனீங்கன்னா காங்கிரஸ்காரங்க கையெழுத்தா இருக்கும். தமிழ்நாட்டுல இருக்கிற நச்சு திட்டம், கேடுகட்ட திட்டம், நாசகார திட்டம் எல்லாத்துக்கும் வேர் தேடி போனீங்கன்னா அது ஐயா கருணாநிதி கையெழுத்தா இருக்கும். புரியுது உனக்கு? என்ன சொல்ல புரியுது?
டக்கு டக்குன்னு புரிஞ்சுக்கிறேன். உப்பு சாப்பிட கல்லுப்பு தானே. எதுல பாவம் பாவம் எதை சாதிக்கிறோமோ இல்லையாடா, நம்ம வென்று வந்து கடற்கரையில் இருக்கிற சமாதிகள் எடுத்துடணும்டா. இதோட இதோட இதுல ராகுல் காந்திக்கு கோபமா விஜயோட கூட்டணி வச்சிருந்தா 75 சீட்டு நான்லாம் வேண்டாத தெய்வம் இல்லை. அப்ப முருகன் அனுதினமும் வேண்டினேன், நல்லா இருப்ப. அவங்க கிட்ட கலெக்டி விடியாயோ கலெக்டி விடியா, போகட்டும்யா போகட்டும்யா. நீ தோல் மலை தூக்கிட்டு வர்றதுனால தூக்கிட்டு வரல சித்தப்பன் பெரியப்பனா இருக்கான், தாண்டி அடிக்க கஷ்டமா இருக்கு. நீ இறக்கி விடியா இறக்கி விடியா இறக்கி விடியா. கொன்னு புதைச்சு குழிய தோண்டி புதைச்சு எள்ளும் தண்ணி இறச்சி விட்டு போயிருந்திருப்பேன். கண்ணு முன்னாடி இனத்தை கொன்னு சாகடிச்சு கதறடிச்சு எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தேசிய இனத்தின் மக்கள் எங்களுக்கென்று தனித்த சுதந்திரம் பெற்ற தாயகத்துக்காக போராடினதை அழிச்சு நாசம் பண்ணி கடைசியா 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 என் தம்பி 12 வயசு பச்சப்பாளகன், என் தம்பி என் தலைவன் நினைச்சிருந்தா பெத்த பிள்ளை எதையாவது ஒரு பிள்ளை வெளிநாட்டுல இருக்க முடியாதா? உங்களை மாதிரியாட பெத்த பிள்ளை அத்தனைக்கும் பதவி கேட்டாங்க தலைவன். பெத்த பிள்ளை எல்லாத்தையும் தன் நாட்டு விடுதலைக்கு பழியிட்ட தலைவன் உலக வரலாற்றில் என் தலைவன் கண்டா. என் தலைவன் 3 தலைமுறை களத்தில் மாண்டது என் தலைவனுக்கு தண்டா. பெத்த தாய் தந்தைய தன் மனைவி தன் பிள்ளைகள் தானும் தன் பிள்ளைகள் 3 தலைமுறை உனக்கு எனக்கு இந்த இனத்துக்கு விடுதலை வேணும்னு செத்ததுரா. இவங்கள மாதிரியாடா கட்டின பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு பேரனுக்கு பதவி, அப்பாட்டி பிள்ளைகளுக்கு பதவி, இப்படியாடா இப்படியா? உனக்கு ஒரு தாத்தா இருந்தாங்க காமராஜ், ஒரு துணையும் கட்டல அணையா கட்டினான். இவன் ஒரு அணையும் கட்டல பல துணையா கட்டினான். தாண்டா வரலாறு. கடைசியா என் பிள்ளை பாலச்சந்திரன் மக்களோடு மக்களா போகட்டும், வெளியில இருக்க என் சொந்தக்காரன் போறா, எங்க அன்னிக்கு நேரம் மூத்தவங்க பாலாவையாவது கொடுங்க, நாங்க பத்திரமா பார்த்துக்கலாம். இல்ல, எத்தனையோ தாய்மார்கள் எத்தனையோ பெற்றோர்கள் என்னை நம்பி நாட்டு விடுதலைக்கு தங்கள் பிள்ளைகளை சாக கொடுத்தார்கள். அவர்களைப் போல என் பிள்ளைகளும் களத்தில் என் மண்ணின் விடுதலைக்கு போராடி மாண்டு போவதையே நான் பெருமையா கருதுறேன். சொல்லு, என் மண்ணில நீ என் பேர். சரி, 2 பேரும் பேசும். காரைக்குடி தொகுதியில நீ ஐயா மாங்குடி ஆதரி, அப்படி நான் அப்படி டிவிக்கு தம்பி ஆதரிக்கிற டிவிக்கிற அந்த கட்சி அங்கிட்டு, இந்த தேர் போய் பாண்டி ஆதரிக்கிற ஐயா எடப்பாடி, 4 பேரும் பேசுவோம் பேசுவோம் பேசுவோம். இந்த வெயில் நேரத்துக்கு ஒருத்தர் நின்று பேசணும், கேட்க இத்தனை பேர் கூடி நிக்கணும். காட்டிடா பாப்போம். ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இப்படி பதவி பதவி, அப்பன் பதவி, மகனுக்கு பதவி, பேரனுக்கு பதவி, சாக கொடுத்தான் என் தலைவன். என் பிள்ளை மக்களோட மக்களா போச்சு. அதுல ஒரு அயோக்கிய பைய இந்த திமுக துரோகிகள் மாதிரி இவன் தான் பிரபாகர மகன் காட்டி கொடுத்தான். ராணுவ கட்டுப்பாட்டுல பச்சை புள்ள. இப்ப வேணாலும் போட்டு பாரு அந்த படத்தை. ராணுவ கஸ்டடியில மேல ஒரு துணி இல்லாம பச்சை புள்ள வாயில எதையோ பிஸ்கட் எதை கொடுத்துருக்கான், சாப்பிட்டு அப்படி தூரத்துல பாக்குறான். அப்படி பாக்குறான் யார? என்னைய, உன்னைய, நம்மள. என் சித்தப்பா பெரியப்பா, என் தாத்தா பாட்டி மாமா மச்சான், இத்தனை கோடிக்கணக்கான சொந்தங்கள் இருக்கிறீங்க. நான் இப்படி என்னை சுத்தி ராணுவம் நிக்குது. என்ன நினைச்சிருப்பான்? என்ன நினைச்சிருப்பான்? யோசிச்சுப்பாரு. அவன் அப்ப என்ன, அவனுக்கு நாடு கட்டவா, அவனுக்கு வீடு கட்டவா? அவன் பிள்ளை பதவிக்கா? ஒட்டுமொத்த 13 கோடி தேசிய மக்களுக்கான தேசம் கட்ட போராடிய தலைவன் நம் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன். நமக்கு நாடு கட்ட போறான்னு அந்த நிலத்துல அவனுக்கு ஒரு வீடு கட்டினான பத்தியா? மாளிகை கட்டியா வாழ்ந்தான்? இல்ல, அந்த பச்சை பிள்ளை ராணுவ கட்டுப்பாட்டுல கஸ்டடியில இருக்கிறான்னு இங்க இருக்கிற தலைவர்களுக்கு சொல்லப்பட்டதா இல்லையா? அதை மட்டும் அன்னைக்கு ஆட்சியில் கருணாநிதிக்கு, அன்னைக்கு ஆட்சியில் இருந்த
காங்கிரஸ் கட்சி தலைமைக்கு, இவர்களுக்கு, இந்த காரக்குடி தர்மகர்த்தாக்களுக்கு தெரியுமா தெரியாது? பிரபாகரன் குடும்பத்துல ஒருவன் கூட உயிரோட இருக்க கூடாதுன்னு சொன்னாலே சொன்னவன் யாரு? வழிவிடு. பொறுமையா நீங்க நில்லுங்க, அப்படியே நீங்க நில்லுங்க, அவசரம் நில்லுங்க, போயிடும். ஒண்ணு இல்ல, பணத்தை தவிர வேற எதுவும் இல்லை. நம்ம நிறைய இது மாதிரி ஆம்புலன்ஸ் வாங்கணும். ஏன்னா இவங்களை எல்லாரையும் மொத்தமா ஏத்தி ஆத்தாடி சங்க இல்ல, அவ்வளவு வேலை நமக்கு கொடுக்காம அவங்க சங்க ஊதி கிளம்பிட்டாங்க. நீ ஏன் கஷ்டப்பட்டு சங்க ஊதுற, நானே ஊதிட்டு போயிடுறேன் அப்படின்னு. அதனால நம்ம பிள்ளைய கொல்ல சொன்ன யோக்கிய பிள்ளை இந்த தலைமை. அவங்கதான் இங்க பாரு, ஒரு சொட்டு தர முடியாதுன்னு சொன்ன காங்கிரஸ உனக்கு கூட்டுமில்ல சீட்டுமில்ல நம்ம கலட்டி விட முடியாம ஒரு கையாலாகாத திமுக கெஞ்சி கேள்வி அவங்கள அவமதிக்கிறான். அவனை கூட சேர்த்துக்கிட்டு 29 சீட்டு கொடுத்து ஒரு மாநிலங்களுக்கு கூட்டி வருது. நீ என்ன முடிவு பண்ணணும்? நல்ல மான தமிழச்சி மாறல பால் ஒடிச்சு வளர்ந்த மரவர் கூட்டத்து பிள்ளைகள் நம்ம என்ன முடிவெடுக்கணும்? என்ன முடிவெடுக்கணும்? ஒரு சொட்டு தண்ணீர் எனக்கு தர முடியாது, ஒரு ஓட்டு உனக்கு கிடையாது, உன்னோட இளவை கூட்டு அவனுக்கும் கிடையாது. ஓட்டினா பயப்படுவான். இனத்தை கொண்டாலும் போட்டுருவ, உரிமையை பறிச்சாலும் போட்டுருவ, நீ தென்ன சாலை கொண்டு வந்தாலும் போட்டுருவ, என்ன பண்ணாலும் ஓட்ட போட்டுருவாங்க. எப்படி நீ உரிமையை மீட்ப காப்ப? எப்படி நீ பாதுகாப்பா வாழ்வ? எப்படி? சரி, ஐயா ப. சிதம்பரம் மிகப்பெரிய தலைவர், நம்ம மதிக்கிறோம். இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு அவர் கண்டனம் என்ன? காவல் நிலைய கஸ்டடி மரணம், தம்பி அஜித்குமார் கொலை, இந்த மானாமரில அதுக்கு கண்டனம் என்ன? ஆந்திர காட்டுகளை 20 பேரை சந்திரபாபு நாயுடு திருட வந்தான்னு சுட்டு போட்டார், அதுக்கு கருத்து என்ன? விவசாயம் எல்லாம் நெல்ல கொள்முதல் செஞ்சு சேமிப்பு கிடங்களை பாதுகாத்து வையினா வீதியில் நின்று ஆளுதான் முளைச்சு போச்சு, அதுல உங்க கருத்து என்ன? கருத்து என்ன? எது ஒன்று இருக்கு. பாத்தியார்கள்லாம் வீதியில் நின்று போராடினாங்களே, அந்த போராட்டத்துக்கு எதிர்ப்பா ஆதரவா சொல்லுங்க. இந்த காங்கிரஸ், இந்த திமுக, அந்த கூட்டணிக்கு நீ ஓட்டு போடுறதுக்கு செத்து 10 வருஷம் ஆனா பணத்துக்கு போட்டு போயிடலாம். நிம்மதியா இருக்கும். ஒரு பலனு வர தயவு செய்து மாத்து தாத்த மாத்தல்ல, சிந்திச்சு பார்த்து செய்ய மாத்து. சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சு தெரியாம நடந்திருந்தா திரும்ப வராம பாத்துக்கும். இப்போ இது சின்ன தவறு இல்ல, திருத்துறதுக்கு பெரிய தவறு, திருத்த முடியாது. சாத்தன் வச்சு சாத்தி வெளுத்து வரட்டி விடணும். தெரிஞ்சு தெரியாம நடக்கல, தெரிஞ்ச 60 வருஷமா நடந்துருச்சு. அதனால அறிவு சமூகம் கற்ற கல்வியை, பெற்ற அறிவை பயன்படுத்தணும். படிக்காத மக்கள், பாமர மக்கள் இருக்கிற ஒரு தற்கொலை மக்கள் நிறைந்த நிலம் காட்டிடாதீங்க. உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்த இனம், பண்பாடு, நாகரிகம், வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த இனம். புரியுத? மாறி தன்மானமும் இனமானமும் கொண்ட இன மக்கள் வாழ்கிற நாடு தமிழ்நாடு என்பதை காட்டி, உனக்கு தெரியுமா இந்திய திணிச்சான் எந்த மாநிலத்துல எதிர்ப்பு இருந்ததுன்னு நினைக்கிறேன்? எந்த மாநிலத்துல எதிர்ப்பு இருந்தது? தமிழ்நாட்டுல மட்டும்தான். உலகத்துல இந்தி திணிப்பால்
பிறமொழி திரிப்பால் தன்னுயிர் மொழி செத்து போகுமோ என்று செத்தவன். உலக வரலாற்றிலே நம்முடைய பாட்டன் நடராஜனும் தாளமுத்தும் தான். உலக வரலாற்றிலே நம்முடைய பாட்டல்கள் நடராஜனும் தாளமுத்தும் தான். புரியுதுன்னு நினைக்கிறேன். ஜிஎஸ்டி ஒரே ஒரு மாநிலம் தான் எதிர்த்தது. நீட்டு ஒரே ஒரு மாநிலம் தான் எதிர்த்தது. எதாவது இருந்தாலும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் எதிர்ப்பு இருக்கும். ஏன்? இங்கதான் இன்னும் கொஞ்சம் மரபணு மாறாத ரத்தத்திலே போர்க்குணம் ஊறி போன ஒரு கூட்டம் இன்னும் இருக்கு. அதனால அந்த தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு. தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு. அமிழ்தம் அவரது மொழியாம், அன்பே அவரது வழியாம் என்று நம்முடைய தாத்தா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை பாடினார். அந்த வரிகளை வேறு வடிவம் கொடுத்தவன் நம்ம தலைவன். தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு. தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு. மானமும் வீரமும் அவருக்கு உயிர் என்ற உலகத்திற்கு காட்டியவன் நம் உயிர் தலைவன். நீ அதையே திருப்பி உலகத்தோடு திரும்பி பார்க்க வை. எப்படி? காரக்குடிக்கு என்ன செய்வாய்? காரக்குடிக்கான மகன் இல்லைன்னா ஒட்டுமொத்த உலகெங்கும் பரவி வாழ்கிற 13 கோடி தமிழ் குடிக்கான பிள்ளைகள். புரியுதா? காரைக்காலுக்கு ஒண்ணு, காரைக்குடிக்கு ஒண்ணு, பரமக்குடிக்கு ஒண்ணு எல்லாம் கிடையாது. ஒட்டுமொத்த தமிழ் குடிக்கு ஒண்ணுன்னா ஒரே மகன் நான் தான் முன்னாடி நிற்பேன். அதனால என்னைய மேடையில இருந்து பேசிட்டு இறங்கும் போது ஒரு அம்மா கட்டி பிடிச்சு இப்படி கண்டத்தை தடவை அழுகிறாங்க. ஐயா, இப்படி கத்தி சாகுறீ ஐயா, வேறையா ஓடுது ஐயா, இப்படி கஷ்டப்படுறியே சாமி அப்படின்னு. அம்மா, என்ன நினைச்சு வருந்தாத. எனக்கு முன்னாடி நிறைய பேர் ரத்தம் சிந்திட்டான் எனக்காக, என் நாட்டுக்காக, மக்களுக்காக. உன் மைய நான் வெறும் தான் சிந்துறேன். எனக்கு முன்னாடி, என் கண்ணு முன்னாடி நிறைய பேர் உசுரை கொடுத்துட்டான். நான் தமிழன்கிற உணர்வை மட்டும்தான் கொடுத்து கத்திக்கிட்டு இருக்கேன். என்னை நினைச்சு நீங்க கவலைப்படாத. சிறுசலா தாய், சாமி எப்படியாவது ஜெயிச்சிரு. நானுமே நினைக்கிறேன், என் ஒரு ஓட்டு ஜெயிச்சிரும்னா நான் ஜெயிச்சிருவேன். நிறைய ஓட்டு தேவைப்படுவேன். சின்ன பிள்ளைய காசை சேர்த்து வச்சு கொடுத்துட்டு, பெரியப்பா எப்படியாவது ஜெயிச்சு வந்துருங்க, எங்களுக்காவது ஜெயிச்சு வந்துருங்கன்னு சொல்லும் போது மனசு வலிக்குது. வெல்லணும். மாற்று கட்சி, நம்ம ஏற்கிற கட்சி, எதிர்க்கிற கட்சி, எல்லா கட்சியும் சொல்லுது சீமான் சட்டசபைக்குள்ள போய் பேசணும். ஏன் பேசணும்? நான் ஒருத்தன் தான் பேசுனேன். மாண்புமிக்க பேரவை தலைவர் அவர்களே அப்படின்னு எந்திரிச்சா மொத்தம் நம்பர்ஸ் அதெல்லாம் வந்து யார் யாருக்கோ ஓட்ட போட்டு வெள்ள வச்ச என் சொந்தங்கள், சொந்த புள்ள இவ்வளவு கத்துறான். சரி, எங்க ஐயா சிதம்பரம் எம்பி ஆனாரு, அமைச்சர் ஆனாரு. உலகத்துல அவனுக்கு அது காரைக்குடி தெரியுமாங்கிறா. உன் மகன் சாதாரணமானவன்டா, செல்வ சீமான் கிடையாது, சாதாரண சீமான் காரைக்குடியில் போட்டியாம். உலகத்துல காரைக்குடி தெரியாதவன் இல்ல, இருக்கிற திசை தெரியாதவன் இல்ல. தெரியாத என் மக்கள் கவனிக்காமல இருப்பாங்க. திரும்ப என் சொந்தங்கள்கிட்ட சொல்றது ஒண்ணுதான், சாதிதான் வேணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு போடாது. எதையாவது சாதிக்கணும்னு நினைச்சா எனக்கு போடு. மதம் தான் எனக்கு முக்கியம்னா போட்டாது. மனிதம் தான் புனிதம், அதான் வேணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு போடு. உன் பிள்ளைக்கு போடு. நீ என்ன வச்சுட்டு போற உன் பிள்ளைக்கு? சாதிய. வேற என்ன வச்சுட்டு போற? மதத்தை. நான் உன் பிள்ளைக்கு என்ன வச்சுட்டு போவேன்? மலைய வச்சுட்டு போவேன். மலைய. என் தாயில் மாறல, என் பாலு எனக்கு. என் பூமி தாயின் மலை மாறு இருக்குல்ல, அதுல இருந்து பால் எனக்கு மட்டும் இல்ல, உனக்கு மட்டும் இல்ல, உலக உயிர்களின் தாய் பால். தந்தவையார் என் மலையிலிருந்து வந்த அறிவிப்பார்.
அதை அறுக்கிறான். என் தாயின் மாற அறுக்கிறான். இந்த அயோக்கிய பையன் அறுக்கிறான். கூட இருந்துட்டு பல பேர் அதை பொறுக்கிறான். பொறுக்கி சகித்துக்கிறான். இப்ப நான் வச்சுட்டு போவேன். வேற என்ன பண்ணுவ? உன் மொழி செத்து போச்சு, கவலை இல்லை, ஏன்னா சாதி இருக்குல்ல. உன் வரலாறு ஒரு இனத்தை மறைக்கப்பட்டுருச்சு, உன் இனம் செத்துருச்சு, உன் நில வளங்களவு போயிடுச்சு, கவலை இல்லை, ஏன்னா மதம் இருக்குல்ல, அது போதும். இனி உன் பிள்ளைக்கு மதத்தை வச்சுட்டு போற, நான் வைக்க மாட்டேன். என் பிள்ளைக்கு மண்புழு இருக்குல்ல, மண்புழு அதை வச்சுட்டு போவேன். ஏன்? அவன் பயன்படுவான். பூமிய 40,000 முறை தன் வாழ்நாள்ல உழுகுறான். இத்து நீண்டு புழு. உன் மதம் எனக்கு என்ன பண்ணுது? என் கூட பிறந்தவனே, நீ எனக்கு போடு, போடாம போ, என்னை ஜெயிக்க வை, தோக்கடி. புதுசா நான் தோற்றவன் இல்லை, 4 முறை தோற்றவன், தோல்வியை தோண்டவன் இல்லை. ஏன்? வீரனின் மகன் நான், பிறவார் என்ற பெருமா வீரனின் மகன் நான் கற்ற கல்வி வெற்றியும் தோல்வியும் சமமாக கருதுகிறவன் எவனோ அவனே உண்மையான வீரன். எனக்கு அப்படி இல்லை. நான் உனக்கு சொல்லித்தாரேன். சாதி அரசியல் ஆயிடுச்சுன்னா, அதுவே அதிகாரத்துக்கு வரும்னா, அங்க சகோதரத்துவம் சமத்துவம் செத்து போயிடும். மத அரசியல் ஆயிடுச்சுன்னா, அதுவே அதிகாரத்துக்கு வரும்னா, அங்க மனித நேயம் செத்து போயிடும். பணம் அரசியல் ஆயிடுச்சுன்னா, அங்க மாண்புமிக்க ஜனநாயகம் செத்துரும், கேடு கட்ட பணநாயகம் பிறந்துரும். பணம் அரசியல் ஆயிடுச்சுன்னா, மக்களின் சேவை என்பது செத்துரும். முதலீட்டாளன், இந்த வேட்பாளன் காசு கொடுக்குறாங்க, அவனுக்கான லாப தேவை பிறந்துரும், மக்கள் சேவை இறந்துரும். பணம் அரசியல் ஆச்சுன்னா, மக்களிடத்தில் பண்பாடு ஒழுக்கம் செத்துரும். விளங்கிடுச்சா? சீமான் சொன்னா தெரியாது, இதே சீனாவில் யுவான் சுவாங் சொன்னார்னா நம்புவார். இப்போ இப்படி பார்ப்போம். இவங்களெல்லாம் காசு, பணம், கார், இதை தன் பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. உங்க பிள்ளைய நாங்க அந்த பிள்ளைகளுக்கு சுவாசிக்க நல்ல காற்றை வச்சுட்டு போகணும்னு துடிக்கிறோம். இவங்க தங்கத்தை பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. நான் என் பிள்ளைகளுக்கு குடிக்க நல்ல தண்ணியை வச்சுட்டு போகணும்னு தவிக்கிறேன். இவங்க சொத்தை சேர்த்து வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. நான் விஷமில்லாத நஞ்சில்லாத சோற்றை என் பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இவங்க வாக்குக்கு காசு கொடுத்து வாக்கு பறிக்க நினைக்கிறாங்க. எனக்கு காசு இல்லை, இருந்தாலும் நான் தரமாட்டேன், ஏன்னா என் கொள்கை முடிவு. உனக்கு சேவை செய்ய நான் என் காசு தரணும். ஏன் தரணும்? உனக்கு சேவை செய்வேன், நீ தேர்வு செஞ்சினா. வாக்குக்கு காசு கொடுத்தா பணத்துக்கு வாக்கு, என் இனத்துக்கு தூக்கு, அதன் மானத்துக்கு தூக்கு, நோட்டுக்கு ஓட்டு, நாட்டுக்கு வேட்டு. அப்போ நான் மாண்புமிக்க ஜனநாயகத்தை காப்பாற்ற நினைக்கிறேன். கேடு கட்ட பணநாயகத்தை கையில் எடுக்க மாட்டேன். காசு கொடுக்கிற கட்சி 3 கட்சி. இலவசம், அது ஏமாற்று, வளர்ச்சி இல்ல, வீழ்ச்சி, கவர்ச்சி. அதை 3 கட்சியும் சொல்லுது. வந்தா 2000, 2000, 2500, 8000 டோக்கன், 10,000 டோக்கன். நோ டோக்கன்ஸ், ஒன்லி ஹோட்டல் தான். சாப்பிட போகும்போது டோக்கன், ஓட்டுக்கு நோ டோக்கன். புரியுது? ஹோட்டலுக்கு சாப்பிட போனா டோக்கன் வாங்கி போய் சொல்லுவான். இவங்க ஓட்டு போட்டு வர்றதுக்கு டோக்கன் கொடுக்குறேன். பரம்பரை சொத்து, சேர சொல்ல பாண்டியன் வம்சாவளி, அவனை வித்து விட்டு நம்ம கொடுக்குறாங்க. 8,000 ரூபாய் டோக்கன். எந்த கடையில் வேணாலும் கொடுத்து எதை வேணாலும் வாங்கிக்கலாம். டோக்கன் வாங்கிட்டு வா. அந்த கடையில் கொடுத்த அந்த கடையை எங்களுக்கு எழுதி வைங்கன்னு கேட்போம். எவனாவது கொடுக்குறான்னு பார்ப்போம். கள்ளப்பட்டியா? ஐயோ ஐயோ, நாங்க டோக்கனை வாங்கிட்டு போய் ஐயாட்ட கொடுத்துலாம்னு இருக்கேன். ஐயா, இதை வச்சுக்கிட்டு இந்த முதலமைச்சர் பதவி எனக்கு கொடுங்க, அதாவது நல்லது. இந்த வெயில்ல கூட நம்மளால சிரிக்க முடியுது. கேட்டா நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு. எது எப்படி வாழ்க்கை வறண்டு போச்சு, மக்களின் வாழ்க்கை காஞ்சு போச்சு. என்னை கேட்டான், தொண்டை வறண்டு போச்சு, என் நிலம் வறண்டு போச்சு, மக்களின் வாழ்க்கை இருண்டு போச்சு. தொண்டா இருந்தா என்னைய போய் என்னைய மருத்துவர் சொன்னாரு, 2 மாசம் பேசக்கூடாது நீ. நான் பேசல, நீங்க போய் பேசிட்டு வரல, இந்த மாதிரி பேசக்கூடாது, புரியுதா? 2 மாசம் பேசக்கூடாது. வேற ஏதாவது மருந்து இருந்தா சொல்லுங்க. ஒண்ணும் கிடையாது, போயிட்டு வந்துட்டாங்க.
பேசும்போது எப்படி இருக்கு? பெருந்துறையில எல்லா விளம்பரம் ஹிந்தி. ஒருத்தர் எடுத்து போட்டிருக்கான், அண்ணா நீங்க இருக்கும் போதே இந்த நிலைமை, இல்லைன்னா என்ன நிலைமை? நிலைமைன்னே ஒண்ணு இருந்திருக்காது. பார்த்துங்க, பார்த்து பண்ணுங்க, நியாயமார பார்த்து பண்ணுங்க. ஏதாவது ஒரு ஓட்ட போட்டு வீணாக கூடாது, ஜெயிச்ச பக்கம் போகணும். இவங்க எல்லாரும் ஒரு கோட்டு வச்சிருக்காங்க. கூட்டமா சேர்ந்து ஒரு தவற நியாயம்னு சொன்னா, சரின்னு சொன்னா சரியாயிருமா? இங்க கூட்டணி இருக்கு, கொள்கை அணி இல்லை. வியாபாரம் வியாபாரம். பெரும் சீட்டை வாங்கிட்டு திமுக கூட்டணிக்கு ஒரு கட்சி பணம் வாங்காம கூட்டணிக்குள்ள போய் வெறும் சீட்டு மட்டும் வாங்கி சொல்லு. உன் பிள்ளை பாரு, நான் சாதாரண எனக்கு எவ்வளவு பெரிய உயரத்தை கொடுத்த 8.5 விழுக்காடு. அதுலயும் நான் யோசிக்க பயில பயந்துட்டு 6 மணி நேரம் நம்ம ஓட்ட எண்ணல. ஈரோடு கிழக்குல என் நம்பிய சொல்லிருக்காப்ல, ஒன்னு டிவிக்கு இன்னொன்னு டிஎம்கே, 2 ஓட்டு தான். ஒன்னு என்பிக்கு இன்னொன்னு டிஎம்கே. நான் சும்மா சொல்லல, வரலாறு தான். வரலாறு இங்க பாரு. ஈரோடு கிழக்குல போட்டி, விக்கிரவாண்டியில போட்டி, ஏடிஎம்கே போட்டி இல்ல, டிவிக்கே போட்டி இல்ல. எதிர்த்து நின்று சண்டை போட்டவன் நெஞ்சுக்கு நெஞ்சு டிஎம்கே அண்ட் என்பிகே. நாட்டை ஆண்டு கொண்டிருக்க பிஜேபி நோ மோர். ஈரோடு கிழக்குல ஒருத்தன் இல்ல, ஒரே ஒரு வீரமன். அத்தனை கட்சி கூட்டணி திமுகவோட. யாரு இவன்? யாரு இவன்? இவன் வேலுநாச்சியார் பேரு, மருதுவாண்டி பேரன், தீரன் சின்னமலை பேரு. எப்படி நின்னும் பாரு, 10 ரூபா காசு இல்ல. இதே மாதிரி பனை திருவிழா கூட்டி போய் தொண்டைய தூசியை கிளப்பி கம்மட்டான். கூறல் மட்டும் சரியா இருந்திருந்தது கொண்டிருப்பேன். பெரியார் மன்னன் தான். எதிரா பெரியாரே மன்னடா. யார் மன்னம்? யார் மண்ணு? பூலித்தர மண்ணு, மருதுவாண்டி வேலுநாச்சியார் மண்ணு, வீரப்பாட்டன அழகுமுத்துக்கோன் மண்ணு, சுந்தரலிங்கம் பெரும்பிடு மண்ணு, பண்டாரவண்ணியன் மண்ணு, செக்கெழுத்த செம்மல் வாவு சிதம்பரனார் மண்ணு, பெருந்தலைவர் காமராஜன் மண்ணு, தெய்வ திருமகன் என் தாத்தன் முத்துராமலிங்கத்தவர் மண்ணு, பாட்டனார் அயோத்திதாசன் இரட்டமலை சீனிவாசன் மண்ணு, என் நேர்மையின் நேர்வடி மண் கக்கனின் மண், வாந்தக மண்ணு மண்ணு. ஒரு நாள் மல்லாத்தி போட்டு மண்ணில வாயில வச்சு தின்னுதுன்னு திணிச்சு விட்டுறாங்க. விளையாட்டு தலைய விளையாட்டு பண்ணி ஒண்ணு விட்டேன், தொண்டை கட்டியே போட்டேன். காசா கொடுத்தான் சந்தில வச்சு 16 விழுக்காடு. 500 ஓட்டு கூட வந்தா கட்டுத்தொகை வந்துடும். பெரியாரு பேசிட்டாப்ல, டெபாசிட் வந்துடக்கூடாது. யாரு? பிளானிங் கமிஷன். நம்ம திருட்டு கூட்டம் என்றதை நிப்பாட்டிட்டாங்க. என்னன்னா கட்டுத்தொகை வாங்கிடுவான். பெரியார அடிச்சு கொண்டு துவைச்சு புதைச்சு விட்டு டெபாசிட் வாங்கிட்டு வந்துட்டு ஆரம்பிச்சுக்கான். உனக்கு தெரியுமா? அவன் காலம் ஒரு கட்டி வீடு கட்டி வந்தார்ல ஈரோட்ல, அதுவே புறம்போக்கு கட்டி. சொன்ன பிறகு அவசர அவசரமா பட்டா கொடுத்துட்டாங்க. ஆமா, இவங்க என்ன ஈரோடு கிழக்குல ஒண்டி கொண்டி நின்று மோதன மகன் கருணாநிதி ஐயா மகனா பிரபாகர மகனா நின்று சண்டை செஞ்சது நான் தான். சும்மா வார்த்தையில போட்டேன். அப்பதான் சொன்னேன், மொத்த கட்சி கூட்டணிய ஒத்த கட்சி மோதி வெல்லும், மொத்தத்தில வீர வேணும் சுடலமாட. இந்த வித்தைகளை கத்துக்காம பயந்து சாகியா இல்லையா? நான் தனியா தானே நிக்கிறேன். திமுக தனி, காங்கிரஸ் தனி, பிஜேபி தனி, ஏடிஎம்கே தனி. எவன் கொடி பறக்குதுன்னு பாத்துருவோம். எவன் கொடி பறக்கல சரி. திமுகவை சொல்ல சொல்லு, என் ஓட்டு எவ்வளவு அவருக்கு சொல்ல சொல்லு. ஏடிஎம்கே சொல்ல சொல்லு, என் ஓட்டு இவ்வளவு. இல்ல காங்கிரஸ் எங்களுக்கு இவ்வளவு, இல்ல பிஜேபி எங்களுக்கு. நாங்க சொல்லுவோம்டா, நாங்க சொல்லுவோம் பிரபாகரம் 36 லட்சம் எங்க ஓட்டு.
அது எப்படி சாதி சொல்லாம, மதம் சொல்லாம, சாராயம் கொடுக்காம, பணம் கொடுக்காம, இலவசம் அதான் சொல்லி ஏமாத்தாம தன்மான மிக்க என் தமிழ் மக்கள். நான் ஏமாத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். எப்படியாவது ஜெயிச்சிருன்றாங்க அதுல போறான். அதனால ஒரு முடிவு பண்ணிட்டேன். வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர். அதே அவங்க எல்லாம் சொன்ன சரி போற மாட்டேங்குது. அண்ணன் ஏன் உனக்கு என்னை பார்த்தா மக்களா இருக்குன்னு நான் கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் ஒவ்வொரு கிலோ தங்கம், தாலிக்கு தங்குங்கிறார். புதுசா திருமணமாக பெண்களுக்கு ஒவ்வொரு கிலோ வைரம். அதுவும் அனிமன் கப்பல் திருமணமான பெண்கள் ஜோடியை எந்த நாட்டுக்கு விரும்புகிறார்களோ அந்த நாட்டுக்கு தேனிலவுக்கு அரசு செலவுல அனுப்பி வைக்கும். சுவிட்சர்லாந்து மட்டும் எவ்வளவு மாட்டங்கிட்டமா இருக்குல்லடா. இவன் எல்லாம் கொடுத்துட்டான். இங்க பாரு, மிக்சி, மாவரைக்க, கிரைண்டர், டிவி அப்படி பார்த்துக்கிட்டே இருக்க. அதுக்கப்புறம் ஃபேனு, அப்புறம் மடிக்கணினி கொடுத்துட்டான், சைக்கிள் அதெல்லாம் கொடுத்துட்டான். அப்புறம் இதை விட கொடுமை இருக்கு. அது இனிமேதான், அது இனிமே அதான் இலவச பொண்டாட்டி. நான் நினைப்பேன் பொண்டாட்டி கூட கட்டிக்க முடியாது இவனுக்கு. ஏன் இப்படிதான் அந்த பிள்ளைய வச்சு போலப்பான். ஏண்டா நாய் தனக்கு சோடியை தேடிக்குது, பூனை அதுவே தேடிக்குது, நரி கொக்கு குருவி எல்லாம் தேடிக்குது. ஏன்னா அந்த தமிழை மானங்கிட்டு போய் என்ன தலைவனுக்கு பிறந்த நாள் வரும், இலவசமா ஒரு பொண்டாட்டி வரும்னு தேடி தெரியான். இப்ப இதையெல்லாம் மகிழ்ச்சியா வாங்கிக்கிட்டியே, பொண்டாட்டி வரைக்கும் வந்துட்டானே. உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இலவசமா ஒரு புள்ளதாரம்னா ஏற்குமா அவன் மனசு எவ்வளவு கேவலமா இருக்கும். செருப்பு கட்டி அடிச்சிட மாட்டேன். இப்ப நான் ஒண்ணு செய்யறேன், ராத்திரியில ஏறி குதிச்சு ஏதாவது ஒரு வீட்டுல திருடுறேன். ஒரு 10 லட்சம் ரூபாய் திருடிட்டு பாத்துருச்சு அம்மா, அம்மா உங்க வீட்டுல திருடிட்டு 10 லட்சம் ரூபாய் இந்தாங்க பங்கு, 8000 டோக்கன் இந்தாங்கம்மா 10,000. சரிப்பா நல்லா இருப்பா அப்படின்னு அனுப்பிச்சு வச்சிருவியா? இல்ல சாத்தி வச்சுட்டு வழக்கமா வச்சு வெளுப்பியா? அடிப்பில்ல. வீட்டுல திருநவன் அடிக்கிற, நாட்டுல திருடிட்டு 8, 10 டோக்கன் கொடுக்கறான். வாங்கிற சிரிக்கிற டோக்கனோட வர்றவனை தேஞ்ச செருப்பு, தேஞ்ச விளக்கமா வச்சு 2 அடிச்சிருந்தீங்கன்னா நாடு உருப்பட்டிருக்கும். கேவலம். இந்த ஓட்டு காசு இருக்கு, 8000 தாங்க திருடுறதுக்கு, ஓட்டு காசு இருக்கு, திருடுறதுக்கு டோக்கன் அட்வான்ஸ் முன்பணம். திருட போறேன், அதுக்கு நாங்க வச்சுக்கிறீங்க, பெர்மிஷன் கொடுங்க. சட்டப்பையில வச்சாங்க. அதெல்லாம் எனக்கு என்ன, நீ இந்த தேர்தலில் வெல்றது நினைச்சிருக்கீங்க? பல பேர் கண்ணுல விழுந்த இரும்பு துகள் மாதிரி திராமர் ஒருத்தன் 8 வழிச்சாலை போட்டு பாருன்னு, ஏர்போர்ட் கட்டு பாப்பம், நீ துறைமுகம் எங்க கட்டு பேனா எங்க வை பாப்போம். சமாதியில இருக்க போறேன் ஏமாத்துறதெல்லாம். இப்பெல்லாம் இந்த நிலத்தை சிப்கார்டுக்கு கையகப்படுத்துறேன். அதெல்லாம் ஒண்ணு படுத்த மாட்டான். நான் இருக்கல, நிம்மதியா போய் பாடு. வந்து நிலத்துல கட்டிச்சோர எனக்கு போன் அடி, கட்டிச்சோரை கட்டி கருவாடை சுட்டுக்கிட்டு ஊராய் தூக்கிட்டு வந்துடுறேன். ஒரு வேலையில உட்காந்து ஏறா பாப்போம். பெரும் கனவோடு நிக்கிற உங்க பிள்ளைகள், அறிவு சமூகம், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். உங்கள் மகள் உங்கள் பிரச்சனைகளை, இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் இருக்கிற சிக்கல்களை சட்டசபையில் பேச வேண்டுமா வேண்டாமா என்பதை முடிவெடுக்க வேண்டியது என் உயிர் சொந்தங்கள், என் அன்பு உறவுகள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள். என் வெற்றி என்பது நம் இனத்தின் வெற்றி, இனமானத்தின் வெற்றி, தமிழ் பேரினத்தின் தன்மானத்திற்கான வெற்றி. நீங்கள் எனக்கு செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கும் நம் மொழி காக்கும், இனம் காக்கும், மண் காக்கும், மானம் காக்கும், மக்களின் நலம் காக்கும், மண்ணின் வளம் காக்கும், காடு காக்கும், மலை காக்கும், கடல் காக்கும். வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை பாதுகாக்கும். விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளை என்னுடைய வெற்றி அதை சொல்லும்.
இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.